பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுனால தமிழ் சினிமா கொஞ்சம் அப்படியே டவுன்ல இருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா அவர் பரபரப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தலை கார் ஓட்ட போயிட்டாரா, இப்போ ரசிகர்கள்லாம் அப்படியே ஒரு மந்தம் தட்டின மாதிரியே இருக்கு. கடைசியா இப்போ ஒரு படம் பார்த்தோம். எந்த படம் நல்ல படம் முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம குழப்பமா இருக்குதுங்க. கருப்புன்னு ஒரு படம் சூர்யா நடிச்சது, இருக்கிறதுலயே அவருடைய படங்கள்லயே அதிக கலெக்ஷன் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் சம்பளத்தெல்லாம் ஏற்றிருப்பாரு. அவரு இப்போ வேற லெவல்ல, ஏன்னா தளபதி இடத்த பிடிச்சாலும் பிடிக்கலாம். நான் சொன்னது சினிமால, நீங்க அதுக்காக தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப எல்லாரும் காலர் தூக்கி விட்டு தெரியுறாங்க. அடுத்த சிஎம் நான் தான். ஒருத்தருக்கு வேற கேட்டிருக்காரு, நான் அரசியலுக்கு வரலாமான்னு. நீ வந்தானா வரலனா யாரு வந்தாலும் நாங்க நாசமா தான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது நகை தேவைப்படுமேனு சிறுக சிறுக தந்தை சேர்க்கிறார். ஆனா அந்த பொண்ணுக்கு உடல் நலம் சரியில்லாம போகுது. அந்த நகையை வச்சு அவளை குணப்படுத்தணும்னு தான் வராரு. அது திருடு போயிடுது. எப்படி இது? இதுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு தான் நாங்க சொல்றோம். வரக்கூடிய சினிமாக்கள், அடுத்து வரக்கூடிய இயக்குனர்கள் கொஞ்சம் கதையில கவனம் செலுத்துங்க. இப்ப மேட்ருக்கு வர இந்த படம் கருப்பு படம். அதாவது நாம நீதியை நம்புறதா இல்ல சாமியை நம்புறதா? அதாவது கோர்ட்டை நம்பிதான் ஒருத்தர், இது கோர்ட்டுல நடக்கலன்னா கடவுள்கிட்ட போன்றாங்க. அந்த பெரியவர் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நகை வாங்கி வச்சு அந்த நகை திருடு போய் அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சா அந்த நகையை வாங்குறதுனா கதை. அவரு சாமி கிட்ட போய் வேண்டுறாரு, சாமி ஏதோ மிராக்கெல்லாம் பண்ணுது, கோர்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் நகையை கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ட்ரெஸ் கோடு சரியில்லை, அதாவது ஜாக்கெட்ல கை இல்லை, அதை போட்டு இருந்த ட்ரெஸ்ல கை இல்லை, அதனால கண்டம்த கோர்ட்டு, நீதிபதி அவமானப்படுத்திட்டேன், கோர்ட்டு அவமானப்படுத்திட்டேன்னு ஒரு இதை சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாகி ஹாஸ்பிட்டலில் போயிடுது. அந்த பொண்ணு இறந்துடுது. அவரு ஒரு மாதிரி இதாகி நகையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போவார். அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா? நீ கோர்ட்டை நம்பு, அது உனக்கு என்னைக்கு இருந்தாலும் நீதியை நிலைநாட்டும்னு சொல்லு. கடவுளை நம்பு, அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டார். எல்லாம் போன பிறகு, அந்த பொண்ணே செத்த பிறகு கடவுளும் சரி நீதியும் சரி தீர்ப்பு வழங்குதுன்னா அந்த தீர்ப்பு நியாயமானது இல்லையா? ஒரு மனிதனுக்கு, சராசரி மனிதனுக்கு அது என்ன எடுத்து சொல்லுது அப்படிங்கிறது வரணும். எந்த கதையா இருந்தாலும் எப்படி வேணா நீங்க என்ன வேணா பண்ணலாம். காரு ரெண்டா பொழக்குது, இதெல்லாம் ஐயோ இது இப்படிலாம் நடக்குமானே தெரியல. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்க, ஓகே. ஆனா எங்களுக்கு முடிவு என்ன சொல்ல வரீங்க? எந்த நாங்க ஏத்துக்கணும்? சட்டத்தை ஏற்றுப்பதா இல்ல சாமியை ஏத்துக்கிறதா? இது இப்படிதான். இதுல இந்த மாதிரி படங்கள் ஒவ்வொரு வெற்றி அடையும் போது இப்ப சூர்யா ரிஸ்க் எடுப்பாரா? நல்ல கதை கேட்டு, இது சிறப்பான கதை கேட்டு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லணும் அப்படிங்கிற படத்தை தேர்ந்தெடுப்பாரா? வேணவே வேணாப்பா, எதையாவது ஒண்ணு பண்ணி காசு சம்பாதிக்க பார்ப்போம் தானே. நல்ல படங்களை, நல்ல கலைஞர்கள் தங்களை அதுல, அதாவது அந்த கதைக்குள்ளேயே நான் டிராவல் ஆகி அந்த கதை நாயகனாக வாழணும்னு எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு அவர். ஆனா பாக்குற மக்கள் எதை நீங்க ஏத்துப்பீங்க? அது வேற, முன்னாடி வேற சாபெல்லாம் விட்டாங்க, படம் லீக் ஆயிடுச்சு நாசமா போயிடுங்க, அடுத்த நாள் அப்படின்றாங்க. எல்லாம் தமிழ் சினிமா எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கு. நல்ல படங்களும் ஓடுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது, அதையும் நல்லா ஓடட்டும், நல்ல மக்கள் பார்க்கட்டும். ரசனை மாறிவிட்டதா இல்லை ரசனையை மாற்றிட்டாங்களா தமிழ் சினிமா? மக்களுடைய ரசனை எப்படி இருக்குன்னே தெரியல, எதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக அந்த பெல் பட்டன் அழுத்துங்க.